தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக அமைச்சர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மூத்த அமைச்சர் கைதாகின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். அவருடைய அமைச்சரவையில் ஏறத்தாழ 85 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள், ஏறத்தாழ 9 அமைச்சர்கள் உள்ளார்கள். அதில் மூத்த அமைச்சர் தான் துரைமுருகன். இவருக்கு வயது 85 வயதுக்கு மேலாகிறது. கட்சி மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார். தமிழக அமைச்சராக உள்ளார். ஒரு சில நாட்களாக 2 பொறுப்புகளையும் அவரால் சரிவர கவனிக்க முடியாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். இவர் திமுகவின் மூத்த தலைவர். இவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். 2007, 2009 ஆண்டுகளில் இவர் வருமானத்துக்கு அதிகமாக 1.40 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2011 ஆண்டு வருமான வரித்துறை வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி காவல்துறை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆக தமிழக அமைச்சர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. இது சம்பந்தமாக தமிழக துணை முதலமைச்சர், பகுதி நேர துணை முதலமைச்சரான, பார்ட் டைம் டெப்டி சீஃப் மினிஸ்டரான உதயநிதி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய தந்தையோடு தொடர்பு கொண்டுள்ளார். தமிழக காவல்துறை அதிகாரிகள், சட்ட வல்லுநர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளார். துரைமுருகன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.